ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உடுப்பி கிச்சனோட இஃப்தார் ரெசிபீஸ் பார்க்கலாமா? இஃப்தார் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஜூஸ்ல தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நானுமே ஒரு ட்ரெண்டிங்கான ஜூஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தேங்காய் வந்து அரை மூடி எடுத்து இந்த திக்கா தேங்காய் பால் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் வந்து கட் பண்ணி அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ என்ன ஜூஸ் செய்ய போறேன்னு கண்டிப்பாக நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, பைனாப்பிள் பீனா கொலாடா. சரி, நமக்கு என்னமோ இந்த பேர் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தான் ட்ரை பண்ணேன். அது பயங்கர டேஞ்சர் ஆயிருச்சு. அது எப்படி ஆச்சு அப்படிங்கிறத கட்டாயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பைனாப்பிளை பிழிஞ்சு அதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு திக்கா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு சக்கரை சேர்த்து அரைச்சி எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாரில் ஊற்றி வச்சுட்டேன். ஊற்றுனது பத்தாதுன்னு இதை அழகாக டெக்கரேட் பண்ணி ஒரு வீடியோ வேறு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து மத்தியானமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சு தேங்காய் பால்லாம் பிழியணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜூஸை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மதியம் 2 மணிக்கா உளுந்த ஊற வச்சுட்டு ஈவினிங் ஒரு 4 மணிக்கா இந்த உளுந்து கூட அப்படியே 2 ஐஸ் கியூபை போட்டு உளுந்த மாவு இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாத பத்தத்துக்கு ஆட்டி எடுத்தாச்சு. கிரைண்டரில் தான் ஆட்டி கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மிக்ஸி ஜார்லேயே ஆட்டிக்கோங்க. நல்லாவே சூப்பராக உளுந்த வடை வரும். கொஞ்சமாக ஐஸ் தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டு ஆட்டிக்கோங்க. இப்போ வடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல மாவை யார் மேலே கடுப்பில் இருக்கீங்களோ அவங்கள நடிச்சு நல்லா தொப்பு தொப்புன்னு அடித்து பிசைஞ்சு விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. அப்படியே கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு எண்ணெய்க்குள்ளே இறக்கி விட்டிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி மிதந்துக்கிட்டு வருவாங்க. அவ்வளோதான். எப்படி பார்த்தீங்களா, வடை நல்ல டோனட் ஷேப்பில் இருக்குது. எங்கள் ஊரில் உடுப்பியில் உளுந்த வடை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காதுங்க. அதுதான் இங்கே உளுந்த வடை. அதுவும் 2 வடைக்கு ரூ. 40 சொல்லுவாங்க. விலையை கேட்டோன்னா வாங்கி சாப்பிட்ற ஆசையை விட்டு போயிடும். இப்போ வடையுமே நல்லா சுட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது அப்படியே ஒரு நெய்பர் வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டேன். நமக்கு அங்கேருந்துமே ஒரு ஃபுட்டு வந்திருக்கு. அதுவுமே எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு புண்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே லெமன் ஜூஸ், பைனாப்பிள் பீனா கொடா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த பைனாப்பிள் பீனா கொடாவை மத்தியானமே போட்டு தப்பா போச்சு போலங்க. நோம்பு திறக்கும்போது குடிக்கும்போது கெட்டு போச்சுங்க. இது அப்போதைக்கு போட்டு அப்போதையே குடிக்கணும் போல நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க.